நல்ல வேளை கவர்மெண்ட் நிறுத்தினாங்க, இல்லைன்னா அவங்க போண்டி தான். ஏன்னா சாவரன் கோல்டு பாண்ட்ஸ்ல கோல்டு பேக்கிங் கூட கிடையாது. உங்களுக்கு அத்தியாவசியமா கோல்டு போர்ட்ஃபோலியோல இருந்தே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் வாங்க. ஓகே, நான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ரிஸ்கே இல்லைன்னு நீங்க உள்ள போட்டீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த டிஸ்பாயிண்ட். 2000ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு யூஎஸ்டி வந்து கீழே போயிட்டே இருந்தது. ஓகே, அப்போ நமக்கு ரிட்டர்ன் பாசிட்டிவா இருந்தது கோல்டு ஐஎன்ஆர். நான் ஏன் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னா, ஸோ மக்களுக்கு 2026க்குள்ள வரும்போது கேள்வி என்னன்னா, மார்க்கெட் திரும்ப எந்திரிக்குமா இல்லை கமாடிட்டிஸ் தான் மேலே போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? இந்த மாதிரி முதல்ல யோசிக்கிறது நிறுத்தணும். ஓகே, இப்போ ஏன்னா 2026ல என்ன அசெட் கிளாஸ் நல்லா பண்ணிச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், நிஃப்டியோட நல்லாவே பண்ணிச்சு. பட் அதே அசெட் கிளாஸ் 2026ல பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா டவுட், யாராலையும் சொல்ல முடியாது. பட் டிப்பிக்கலாக நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடகடான்னு உயர்ந்த ஒரு அசெட் கிளாஸ் அடுத்த இயர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்காம நெக்ஸ்ட் 2026ல எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பற்றி யோசிக்காம என் தேவைகள் என்ன, என் தேவைக்கு என்ன அசெட் அலோகேஷன், என்ன போர்ட்ஃபோலியோ நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சா, நாளைக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த மாதம் என்ன பண்ணுவோம், 6 மந்த்ஸில் என்ன ஆகும், ட்ரம்ப் என்ன சொல்லுவார், ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆகும், டேரிஃப் என்ன ஆகும், அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்பட வேணாம். என் தேவைக்கு நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதை நான் லாங் டேர்ம் அந்த கோல் பேஸ்டாக நம்மளுடைய ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 28 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, நான் வந்து ஒரு 55 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு 25 வருஷம் டைம் ஃப்ரேம். இந்த 25 வருஷம் டைம் ஃப்ரேமுக்கு எனக்கு 50 to 60% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்ஐபி வழி. மீதி வந்து ஃபிக்ஸ்டு இன்கம்ல இருந்தால் போகிறோம், இபிஎஃப், பிபிஎஃப் இல்லை என்பிஎஸ்ல டெட் ஃபண்டாக மாதிரி யூஸ் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோ. இல்லை எனக்கு கொஞ்சம் கோல்டு வேணும் அப்படின்னா ஒரு 10% 15% கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு சிம்பிள் வழி ஒரு மல்டி அசெட் ஃபண்ட். அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோ முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, எல்லாத்துலேயும் அதாவது நான் கோல்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், ஈக்விட்டி தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு இல்லாமல் நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோ. நான் யூஸ்வலாக கோல்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் எனக்கு கோல்டு தேவைன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்மால் எக்ஸ்போஷர் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோவில் நாளைக்கு என்ன பண்ணும், அடுத்த வருஷம் எது பெட்டராக பண்ணுங்கிற கவலையே இல்லை. உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. எது நல்லா பண்ணுதோ பேடாக பண்ணுதோ உங்கள் போர்ட்ஃபோலியோ முன்னேறிட்டே போகும், ஏறிட்டே போகும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க கோல்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு. பட் இதை நிறைய பேர் ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன சார் பேசுகிறீங்க, மார்க்கெட் இப்போ கீழே வந்துச்சு, பட் கோல்டு தானே 60% கிட்ட ரிட்டர்ன் இருந்துச்சு, இது எது தரும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன் கோல்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க, அதாவது சொல்ல மாட்டீங்க வாங்குன்னு? இன்னொரு விஷயம் என்னன்னா, கோல்டை பொறுத்த வரைக்குமே ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டே தான் இருக்குது, ஸ்கை ராக்கெட் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி குளோபல் அன்சர்டினிட்டி நடக்குது, ருபி ஃபால் நடக்குது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அட்வான்டேஜஸாக தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட கோல்டை நான் வேணாம் தான் சொல்லுவேன் அப்படின்னா அது என்ன மாதிரி இதுன்னு தெரியல. இதுக்காக நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி ஷார்ட்ஸ், இந்த கேள்விக்கு மட்டும் போட்டு ஷார்ட்ஸ் போட்டால் நான் பயங்கரமாக அடிவாங்க. இது காரணம் வந்து 2 விஷயம். ஒன்று, கோல்டுடைய ரிஸ்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏறுது குறையுதுலாம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர் டேட் மட்டும் எடுத்துப்பாங்க. 2020 இவ்வளோ இருக்குது, 2021, ஒரு வருஷத்துக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏறுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் டெய்லி ப்ரைஸ் ஸ்டடி பண்ணீங்கன்னா அதோட ஏற்றத்தாழ்வு வந்து ஈக்விட்டி அளவுக்கு இருக்கும். ஓகே, நம்மளுக்கு மெயினாக வந்து கோல்டு ஐஎன்ஆர் ருப்பிக்கும் யூஎஸ்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுடைய மெயின் டிரைவர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். 1990ஸ்ல 2000ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு யூஎஸ்டி வந்து கீழே போயிட்டே இருந்தது. ஓகே, அப்போ நமக்கு ரிட்டர்ன் பாசிட்டிவாக இருந்தது கோல்டு ஐஎன்ஆர்ல, பிகாஸ் நம்மளுடைய கரன்சி வீக்காக இருந்தது. ஸோ கரன்சி வந்து நமக்கு ஒரு பெரிய ஃபேக்டர் ஃபார் கோல்டு ரிட்டர்ன்ஸ். ஓகே, அண்ட் நிறைய பேர் இப்போ என்ன சொல்றாங்க, பாரு ருபி வீக் ஆகிட்டே இருக்கு, இந்த +1 = +91 சொன்னாங்க இல்லையா, அந்த ஐஎஸ்டி கோடெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் மூமெண்ட். நீங்கள் லாங் டேர்ம் மூமெண்ட் இந்தியன் ருப்பியை பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக லாஸ்ட் 10 இயர்ஸ், லாஸ்ட் 15 இயர்ஸாக, பர்டிகுலர்லி 2010க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ருப்பி நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ கோல்டு அந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம், அந்த கோல்டு யூஎஸ்டியை விட்டு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் தான் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ரிட்டர்ன். அது வந்து மேக்ஸிமம் 4% 5% தான் வரும். அண்ட் இப்போ லாஸ்ட் 15 இயர்ஸாக, ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக கோல்டு யூஎஸ்டியும் ஐஎன்ஆரும் சேர்ந்து மேலே போகுது. ஓகே, முன்னாடி வந்து அந்த மாதிரி இருக்காது, ஒன்று கீழே போகும் ஒன்று மேலே போகும், ஏன்னா நம்ம ருப்பி வீக்காக இருந்தது. ஸோ நீங்கள் பழைய ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 20 இயர்ஸ், லாஸ்ட் 30 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸை நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறத நான் ஃபர்ஸ்ட். நான் ஏன் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னா, தப்பான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணாதீங்கிறது தான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட். கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கிறது பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட். நிறைய பேருக்கு தப்பான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கோல்டில் ரிஸ்கே இல்லாமல்
நேத்தி கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஈக்விட்டியில் இவ்வளோ ரிஸ்க் இருக்கு, கோல்டு ரிஸ்கே இருக்கும். கோல்டு ஈக்விட்டிக்கும் கோல்டுக்கும் அதே அளவு தான் ரிஸ்க் லெவல்ஸ் இன்ஃபேக்ட். அண்ட் இந்த ஹெட்ஜ் ஃபார் இன்ஃப்ளேஷன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து சில சமயம் உண்மை, சில சமயம் உண்மை இல்லை. எப்பவுமே கோல்டு வந்து ஹெட்ஜ் ஃபார் இன்ஃப்ளேஷன்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1990s 2000sலாம் நம்மளுடைய இபிஎஃப் பிபிஎஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து 12% இருந்திருக்கு. அப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா 9% 10% தான் வரும் லாங் டேர்ம். அதான் 15 வருஷம் ரிட்டர்ன் சொல்றேன். ஸோ அதனால எப்போதுமே அது இன்ஃப்ளேஷன் கிடையாது. ஸோ கரெக்டான எதிர்பார்ப்போட நீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். ஓகே. எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பண்ற மிகப்பெரிய தப்பு, அது ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, பாண்டா இருந்தாலும் சரி, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, கோல்டா இருந்தாலும் சரி, லாஸ்ட் 1 இயர் சூப்பர் ரிட்டர்ன் பா, அதனால நான் அதை தான் போட போறேன். இந்த மைண்ட் செட் ரொம்ப தப்பு. நீங்க லாஸ்ட் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் ரிட்டர்னை கொஞ்சம் பாருங்க. அதோட ஏற்ற இறக்கம் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ரிஸ்க் இவ்வளவு இருக்குன்னு. இந்த ரிஸ்க் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணா நான் எதுவும் சொல்ல போதில்லை. ஓகே. நான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ரிஸ்கே இல்லைன்னு நீங்க உள்ள போட்டீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட் வரும். ஓகே. ஏன்னா இப்போ இந்த சாவரன் கோல்டு பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, அவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை இப்போ எல்லாரும் அந்த கோல்டுல போறாங்க. நல்ல வேளை கவர்மெண்ட் நிறுத்தினாங்க, இல்லைன்னா அவங்க போண்டி தான். ஏன்னா சாவரன் கோல்டு பாண்ட்ஸ்ல கோல்டு பேக்கிங் கூட கிடையாது, வெறும் பைசா வச்சு தான் அவங்க கொடுக்கணும். நல்ல வேளை நிறுத்தினாங்க. பட் இதே ஃபியூச்சர்ல வருமானு கேட்டீங்கன்னா வரலாம், ஆனா 100% கேரண்டி கிடையாது. நிறைய பேர் அந்த கேரண்டி இருக்குன்னு நினைச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க, அது தப்பு. நான் அதனால தான் எல்லாம் சொல்லுவேன், நீங்க வந்து 2 அசெட் கிளாஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்விட்டி ஃபண்டு, ஒரு லெட்ஸே பிபிஎஃப், இதுதான் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கு. இதை மேனேஜ் பண்றதே ஈஸி இல்லை. ஜஸ்ட் 2 தான் இருக்கு, ஒரு 2 ப்ராடக்ட், ஒரே ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், ஒரே ஒரு பிபிஎஃப். இதுல பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருந்துட்டே இருக்கும். அதான் நான் சொல்றது அசெட் அலோகேஷன். நீங்க அடிஷனலா ஒரு கோல்டு இடிஎஃப் ஆட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ 3 வரும். ஓகே. இன்னைக்கு எனக்கு 15% கோல்டு வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, ஓகே குட். பட் அந்த 15% இருக்காது. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 25% மாறலாம், இல்ல கோல்டு குறைஞ்சதுன்னா 5% ஆகலாம். ஸோ இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நீங்க எப்படி அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ண போறீங்க முதல்ல கேட்கணும். நிறைய பேருக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எனக்கு இது ஷைன் ஆகுது, அது எனக்கு வேணும், இந்த ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் அப்படிமோ. இது நல்லா இருக்கு, இது பிரைட்டா இருக்கு, அது எனக்கு வேணும், அது என்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரியோட மைண்ட் செட் இருந்தால் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரிஸ்க் மேனேஜ் பண்ண உங்களால முடியாது. ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு அத்தியாவசியமா கோல்டு போர்ட்ஃபோலியோல இருந்தே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் வாங்குங்க. அந்த மல்டி அசெட் ஃபண்டில் அவங்க 10%, 20%, 15% கோல்டு எப்பவுமே இருக்கும். அவங்களே வந்து அந்த போர்ட்ஃபோலியோவை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க எந்த விதமான எஃபோர்ட்டும் எடுக்க வேணாம். நாளைக்கு எக்கானமி எப்படி இருக்கு, மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பத்தி பயப்படவும் வேணாம், டாக்ஸும் பே பண்ண வேணாம். நீங்களா தனியா பண்ணீங்கன்னா டாக்ஸ் பே பண்ணணும். பட் அந்த ஒரு சிங்கிள் மல்டி அசெட் ஃபண்ட்ல உங்களுடைய எல்லா தேவைகளும் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். கரெக்ட். ஸோ அதுதான் நான் சொல்ல வருது மெயினா. ஓகே சார், நான் இன்னொரு சிச்சுவேஷனை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுவும் நிறைய பேர் மிடில் கிளாஸ் பண்ற ஒரு விஷயம் தான். கோல்டு எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா, எனக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டால், ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இதில் நான் கிரியேட் பண்ணிடுவேன். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எனக்கு கோல்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னா, எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸு இல்லை என்னோட குழந்தையோட கல்யாணம், அதுக்கும் நான் கோல்டு ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இன்ஃப்ளேஷனே இது பீட் பண்ணுது. ஸோ 3 அட்வான்டேஜஸ் எனக்கு ஒரே இதில் கிடைக்குது. ஸோ நான் மொத்தத்தையும் கோல்டே போடலாம்ல அப்படின்வாங்க. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதாவது நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன், நிறைய கல்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணாங்கன்னா 20 சவரன் 25 சவரன் இருந்தால் தான் எங்களுக்கு மதிப்பு, எங்கள் கம்யூனிட்டியில் மதிப்புன்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம், அது நீ வாங்குங்க. பட் அது தனி இது, அதை வந்து உங்களுடைய நெட்வொர்த்தில் நீங்கள் சேர்க்க போதில்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த கல்யாணத்தோட அந்த 25 சவரன் உங்கள் கையை விட்டு போயிடும். நீங்கள் அதை தனியாக நீங்கள் அப்பப்போ ஆபரண தங்கமாக வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சில பேர் ஈக்விட்டி மார்க்கெட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணி கடைசியாக கல்யாணத்துக்கு முன்னாடி ஆபரண தங்கம் வாங்குவாங்க, அதுவும் ஃபைன், தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் அதை வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக யூஸ் பண்ணுறது என்ன கேட்டால் இட் மேக்ஸ் நோ சென்ஸ். அதாவது எமர்ஜென்சி ஃபண்டு மெயினாக வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி தான் தேவை. அது நீங்கள் போய் கோல்டை வித்து எமர்ஜென்சி ஃபண்டு ஆக்கணுங்கன்னா எனக்கும் அந்த நிலைமை வந்திருக்கு. பட் ஆனால் அது பயங்கர எக்ஸ்ட்ரீம் நிலைமை. ஓகே. என்னுடைய பணமெல்லாம் போய் என்னுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போயிட்டு கடைசியாக எங்கள் அம்மாவுடைய நகை, எங்கள் அம்மா தாலியை கூட வித்துருன்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஃபின்கேலே ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. பட் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆபரண தங்கத்தை விற்று நீங்கள் எதுக்கு எமர்ஜென்சி யூஸ் பண்ணோம்? எமர்ஜென்சிங்கிறது நீ தனியாக ஒரு ஃபண்டு ஒன்று வச்சுங்க, ஒரு லிக்விட் ஃபண்டோ இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டு வச்சுங்க. உங்களுடைய செலவு வந்து லெட்ஸே 20,000 வச்சுங்க. அட்லீஸ்ட் எப்படியாவது ஒரு 1 லட்ச ரூபாய் ஓவர் 1 இயர் 2 இயர் நீங்கள் சேர்த்து ஒரு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க, இல்லை எஃப்டியில் போட்டிங்கன்னா
முக்காவாசியான ஸ்மால் எமர்ஜென்சிஸ் அதை வச்சே நீங்கள் ஹேண்டில் ம் 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 கோல்டை கை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ 3 தனி. ஓகே அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து சில சமயம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். ம். எல்லா டைமும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஓகே ஈக்விட்டி மாதிரி தான். ம் ம் ஈக்விட்டியும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது கேரண்டி கிடையாது. நீங்கள் சில சமயம் மார்க்கெட் நல்லா பண்ணாமல் இருக்கலாம். ம் அப்போ ஈக்விட்டியும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. ஸோ அதெல்லாம் அதனால நான் சொன்னேன், இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறது உங்களுக்கு டைம் வேணும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கோல்ட் இஸ் ஓகே. ஓகே ஆனால் நீங்கள் நிறைய பண்ணீங்கன்னா கரெக்டான எதிர்பார்ப்புகள் கூட பண்ணணும். அப்படியே எனக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை, ம் ம் 100% கேரண்டின்னு கேட்டிங்கன்னா 100% தப்பு. நன்றி. நன்றி, தேங்க்யூ.